இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துலலாம் எலி. என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். வேண்டாம், பொதுவெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்க, சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார், என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில் வந்து சொல்லுங்கள், மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார். சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது. என் குழந்தைங்களை ஆபாசமாக சித்தரித்த ஃபோட்டோ இருக்குது, 3 பசங்களை. இன்றைக்கும் நீங்கள், அதனால தான் நெக்ஸ்ட் தளத்துலேருந்து வெளியில் வந்தேன். சார், புதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு ஏற்க மாட்டோம் அவரு தான் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அவரு. நான் போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி, என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு கேட்க, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு கேட்க? நான் தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு கேட்க. சரி, நம்ம தொழிலதிபர் கூட்டி வா. நீ பொது வெளிக்கு வந்துட்டீலவா, கூட்டி வா, நீ கொண்டு வாங்கினா யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் இதுக்கு அவரை சந்திக்கணும், நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட, அதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு, நான் எதுக்கு பேசணும்னு. நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்சே, துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.